பப்ஸ் 18 ரூபா. அந்த பப்ஸ் எவ்வளவு இருக்கு? 74 கிராம் இருக்கு. சரி, அடுத்த பப்ஸ் பார்ப்போம். அடுத்த பப்ஸ் 15 ரூபா வச்சு பப்ஸ் எவ்வளவு குவான்டிட்டி பாருங்க. 100 கிராம் இருக்கு. 18 ரூபா பப்ஸா 15 ரூபா பப்ஸா? டேஸ்டிங் போயிருமா? 15 ரூபா பப்ஸா கட் பண்ணி சாப்பிட போறோம். நம்ம தம்பி வந்திருக்கேன் டேஸ்டிங்க. நம்ம சொன்னோட நீங்க அவங்க சொல்லிருங்க எப்படி இருக்குன்னு. கட் பண்ணிருமாடா? பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க பாப்போம். பப்ஸ் நல்லா தான் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, மீன் மக்கர் ஒண்ணு இருக்கு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் போட்டு தரமா வச்சிருக்காங்க. 15 ரூபா பப்ஸ் நல்லாவே இருக்கும் போல. 2 பேருக்கு நல்லா நான் கட் பண்ணி சாப்பிடுவோம். சரியா? சாப்பிடுமாடா? சாப்பிடுவோம். சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கு பப்ஸ். ரெண்டாவது பப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா 18 ரூபா பப்ஸ். என்ன 15 ரூபா பப்ஸ் 18 ரூபா பப்ஸ் வித்தியாசம் நிறைய இருக்கு. என்ன இருந்துச்சு? 18 ரூபா பப்ஸ் குட்டியா இருக்கு. 15 பப்ஸ் எப்படி இருந்துச்சு? பெருசா நிறைய இருந்துச்சு. இதை பாண்டிய பாத்ரூமா ஓபன் பண்ணி அப்படியே தானா ஓபன் ஆகுது. ஏதோ டிவி சீடி இருக்காரா? இதுல எப்பயும் போல எல்லா பசுமே இருக்கு. பட்டாணி பட்டாணி இல்ல, வெள்ளை சுண்டல் வச்சிருக்காங்க. இது 18 ரூபா பப்ஸ். ஆனா அந்த அளவு இல்ல. 15 பப்ஸ் நிறைய இருந்து குவான்டிட்டி. மீன் மக்கர் அதெல்லாம் போட்டுருக்காங்க. இது 18 ரூபா சுண்டல் போட்டாங்க. பட்டாணி கூட இது நம்ம டேஸ்டிங் போயிருவோம். கட் பண்ணிடுவோமா அனிசா? பண்ணிடுவோம். டேஸ்டிங் போயிருமா அனிசா? நம்ம 2 பப்ஸ் டேஸ்டிங் பார்த்தோம். இது 18 ரூபா பப்ஸ் பார்த்தோம். இது 5க்கு 3 கொடுப்பேன். அது 15 பப்ஸ் 5க்கு 4 கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நான் 15 பப்ஸ் தான் சொல்லுவேன். இது 18 ரூபா பப்ஸ் அந்த அளவு இல்ல. அந்த பப்ஸ் நல்லா சூடாவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது அந்த அளவு சூடும் இல்ல. கடை நேம் சொல்ல விருப்பம் இல்ல. இது 18 ரூபா பப்ஸ் 15 ரூபா பப்ஸ். எந்த கடையில் வாங்கலாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பப்ஸ்? இது 15 ரூபா பப்ஸ் நல்லா இருக்கு. இந்த 18 ரூபா பப்ஸ் நல்லாவே இல்லை. 15 ரூபா பப்ஸ் எப்படியும் போல சாப்பிட சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட 18 ரூபா பப்ஸ் சும்மா நார்மலா இருந்துச்சு, நல்லாவே இல்ல. சரியா? அவ்வளவுதான். என் கணிப்பு சொல்லிட்டேன். மறக்காம அடுத்து என்ன இது ரிவ்யூ பண்ணலாம்னு கமெண்ட்ல போடுங்க. வரட்டா?